Um, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஓக்கு டிஸ்கஷன்ல வந்திருக்கோம். அப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்துட்டு பொலிட்டிக்கல் தியரியில நம்ம இன்னும் கவர் பண்ணாத சில டாபிக்ஸ், அதாவது இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் லைக் டெமோக்ரஸி, ரைட்ஸ், பவர் அண்ட் சிட்டிசன்ஷிப் எல்லாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய பிவைக்யூஸ்லாம் வந்துட்டு ரைட்ஸ்லயும் பவர்லயும் டெமோக்ரஸி அப்படிங்கிற தியரிஸ்ல இருந்தா வந்திருக்கு. சிட்டிசன்ஷிப்ல இருந்து அவ்வளோ கேட்கறது இல்லை. பட் ஸ்டில் அதுக்கும் ஒரு எம்ஃபசைஸ் கொடுத்து நம்ம 1 or 2 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்ததுல அது கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தத்துல லாஸ்ட் செஷன்லயும் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுல வந்துட்டு ரைட்ஸ், பவர், டெமோக்ரஸி இதுவும் பார்க்குறோம். ஹலோ, அப்போ பொலிட்டிக்கல் தியரியில இருக்கிற மோஸ்ட் கான்செப்ட்ஸை வந்துட்டு நம்ம இதில் பார்க்கணும். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது ப்ரொஃபஸர் அகாடமியில வந்துட்டு ஜென்ரல் பேப்பர் 1க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ், அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுரும். ஸோ அதுல பாருங்க, உங்களுக்கு ஆஃப் பண்ண பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் வந்துட்டு ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இப்போ பொலிட்டிக்கல் தியரி பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கொஸ்டின்ல the concept of circulation of elites has been used by இது வந்து மகாராஷ்டிரா செட்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கேட்டானோ மோஸ்கா, வில்ஃபர்டோ பரெட்டோ, ராபர்ட் மைக்கிள்ஸ், மேட் வெபர். அப்போ இது பவர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வர ஒரு விஷயம். அப்போ இந்த சர்க்குலேஷன் ஆஃப் எலைட்ஸ், அதாவது டெமோக்ரஸியில வந்துட்டு எலைட்ஸோடைய ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு கான்செப்டா வந்து இந்த சர்க்குலேஷன் ஆஃப் எலைட்ஸ் பேசியிருக்காங்க. அப்ப இதை பேசின ஆளுங்க யாருன்னு பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் வந்துட்டு வில்ஃபர்டோ பரெட்டோ. வில்ஃபர்டோ பரெட்டோடைய கான்செப்ட் ஆஃப் எலைட் கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு டெமோக்ரஸி ஒரு சொசைட்டில இருக்கும்போ அந்த சொசைட்டியை ரன் பண்றது என்னைக்குமே ஒரு எலைட்டான கிளாஸா தான் இருக்கும். அதாவது த ரிச் இல்லைன்னா தி ஒலிகார்கிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க கையில தான் எப்பவுமே பவர் கண்ட்ரோல் ஆகிருக்கும், கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அப்போ இந்த சர்க்குலேஷன் ஆஃப் எலைட்ஸ் வழியா சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் எலைட்ஸ் வந்துட்டு ஒரு ரூலை கொண்டு வராங்கன்னா அவங்க இல்லாம ஆகும்போ இன்னொரு சர்க்குலேஷன் ஆஃப் எலைட்ஸ் தான் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி வருவாங்களே தவிர்த்து காமன் மேனோ இல்ல லோவர் கிளாஸ் சிட்டிசன்ஸோ வந்துட்டு எமர்ஜ் ஆகி ஒரு ரூலரா வந்துட்டு ஒரு சொசைட்டியை ரன் பண்றதுக்கான சிச்சுவேஷன் ஒரு டெமோக்ரஸில அமையாது அப்படின்றதான் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பேசியிருக்காரு. அப்ப அதுதான் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் எலைட். ஒரு எலைட் போனா அந்த இடத்துல இன்னொரு எலைட் தான் வருவானே தவிர அந்த டெமோக்ரஸியா இருந்தாலும் சரி, அத்தாரிட்டேரியனிசமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது பொலிட்டிக்கல் சிஸ்டமா இருந்தாலும் சரி, அங்க இன்னொரு ஒரு காமன் சிட்டிசன் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத இது எக்ஸசைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது, the 3-dimensional account of power was given by, இதுவும் மகாராஷ்டிரா செட்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸ்டீவன் லூக்ஸ், ராபர்ட் டால், பீட்டர் பாச்ராச் அண்ட் மார்டன் பாராச் அண்ட் மைக்கேல் ஃபோகால்ட். அப்போ இதுல பவர் அப்படின்ற தியரியை பத்தி நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு ஆப்வியஸா அதுல ஸ்டீவன் லூக்ஸ் அப்படின்றவர் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் அப்படின்னு தெரியும். ராபர்ட் டாலும் அதுக்கு வந்துட்டு ப்ராமினன்டான ஒரு பர்சன் தான். பீட்டர் பாச்ராச்சும் வந்துட்டு இம்பார்ட்டன்டான பர்சன் இல்லாட்டியும் பவரை பத்தி அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சிலது இருக்கு. மைக்கேல் ஃபோகால்ட் ஆப்வியஸ்லி ரொம்பவே ப்ராமினன்டான ஒரு பர்சன். அப்போ ஆனா இந்த த்ரீ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது ஸ்டீவன் லூக்ஸ் தான். ஏன்னா ராபர்ட் டால் சொன்னது வந்துட்டு பவர் வந்துட்டு ஒரு போலி ஆர்கியில இருக்கு. அதாவது பவர் வந்துட்டு ரொம்ப பல 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 குரூப்ஸோட கையில வந்துட்டு கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு ஒரு சொசைட்டில அப்படின்றதான் இவங்க சொல்றது. அதே ஃபோகால்ட் கிட்ட எல்லாம் வரும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, பவர் அப்படின்றது நாலேஜ் தான். பவர் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு பீப்புள் அப்ரஸ் பண்றதுக்கோ இல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அதோடைய டெஃபினிஷன் வந்துட்டு ரொம்ப பெருசு. அதை வந்து நம்ம ஒரு சின்ன டெஃபினிஷன்ல வந்துட்டு குறுகி அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்படின்றதான் ஃபோகால்ட் எல்லாம் சொல்றது. ஸ்டீவன் லூக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவரை வந்துட்டு டிஃபைன் பண்றாரு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. அதே இந்த 3 டைமென்ஷன் சொல்லும்போது பவருக்குன்னு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. அது வந்துட்டு எதுக்காக நம்ம பயன்படுத்துறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அதோடைய டைமென்ஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அதோடைய டைப் ஆஃப் பவர், என்ன பவர் அப்படின்றத நம்மளால டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது ஸ்டீவன் லூக்ஸ். ஸோ ஆப்வியஸா இதோடைய ஆன்சர் வந்துட்டு ஸ்டீவன் லூக்ஸ். இப்போ புக் பேஸ்டு கொஸ்டின், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் மென்? பவர் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வந்துட்டு இது வருது அப்படின்னு சொல்லலாம். சாரி, டெமோக்ரஸி அப்படின்ற கான்செப்ட்ல தான் இது வருதுன்னு சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது எட்மண்ட் பூர்க், தாமஸ் பெயின்,
ஜான் லாக், டிஹெச் கிரீன். அப்ப இது வந்து ஒரு புக் பேஸ்ட் கொஸ்டின். அப்போ ஆப்வியஸா வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு இந்த எலிமினேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுல வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டான ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கறாங்க. ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, அவங்க ஆத்தர் யாரும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கெஸ்ஸிங் எல்லாம் வந்துட்டு பண்ணி இல்ல எலிமினேஷன் பண்ணி நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து இது கூட்ட முடியாது. ஸோ ஆத்தர் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தியரிக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான புக்ஸ் இருக்கும். அப்போ அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து நம்ம டெஃபினட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் ஆகும். இதோட ஆன்சர்னு பார்க்கும்போது தாமஸ் பெயின் தான் ஆன்சர். ரைட்ஸ் ஆஃப் மென் அப்படின்றது தாமஸ் பெயினோட ஒர்க். தாமஸ் பெயினோட இந்த ஒர்க், அதாவது இந்த ரைட்ஸ் ஆஃப் மென் என்ன சொல்லுதுன்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த பட்சத்துல பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த நன்மைகள், அதோடைய பாசிட்டிவ் சைடு, இப்போ அதனால எஸ்டாப்ளிஷ் ஆன பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிபர்ட்டி ஆகட்டும், ஃப்ரீடம் ஆகட்டும், இல்ல ஃப்ரெட்டர்னிட்டி ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப ப்ராக்ரெசிவான ஐடியல்ஸ் அப்படின்றது தான் வந்து இது சொல்லுது. இப்ப எட்மண்ட் புர்க்னு பார்ப்போம். எட்மண்ட் புர்க்கோட ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு புக். அது பேர் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் ரெவல்யூஷன் ஆஃப் பிரான்ஸ். அது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்றதுக்கு எதிரான ஒரு கிரிட்டிசிசம். அதாவது ஒரு சொசைட்டில எவல்யூஷன் அப்படின்னு நடக்கும்போது அது வந்து ஒரு கிராஜுவலான ஸ்லோ ப்ராசஸா தான் நடக்கணும். அது ஒரு இமீடியட் ரெவல்யூஷன், ஒரு வயலண்டிக் ரெவல்யூஷனா நடந்துச்சுன்னா அது இந்த சொசைட்டிக்கு ரொம்ப தீங்கான ஒரு விஷயம் அப்படின்றதுதான் இது இந்த புக் எம்சைஸ் பண்ணுது. எது எட்மண்ட் பர்க்கோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் ரெவல்யூஷன் அப்படின்ற புக். அப்ப அந்த புக்குக்கு ஒரு கிரிட்டிசிசமா எழுதினதுதான் த ரைட்ஸ் ஆஃப் மென். அப்போ இவங்களுடைய மனிதர்களுடைய அந்த சமூகத்துல பிரான்ஸ் அப்படின்ற அந்த சொசைட்டில வந்துட்டு பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்த டைம் பீரியட்ல மனிதர்களோட உரிமையை அவங்க எப்படி மீட்டெடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஒரு ப்ராட் பேஸ்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பாக்குற ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற புக் தான் இது வந்து ரைட்ஸ் ஆஃப். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் தியரி ஆஃப் ரைட்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் இட்ஸ் நேச்சர்? அப்போ இந்த கொஸ்டினை திரும்ப நான் படிக்கிறேன். விச் தியரி ஆஃப் ரைட்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் இட்ஸ் நேச்சர்? ரைட்ஸோட நேச்சர். அப்ப ரைட், அதாவது உரிமை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பல டெஃபினிஷன் நம்ம சொல்லலாம். இப்ப இந்தியாவில கொடுக்கப்படுற உரிமை வந்துட்டு ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில அதே மாதிரி கிடைக்கணும்னு இல்லை. இல்ல வந்துட்டு இப்போ ஒரு சவுத் ஏசியன் கண்ட்ரிலயும் அதே மாதிரி இருக்கணும் இல்லை. ஸோ இந்த டெஃபினிஷன் மாறிட்டே இருக்கும். ஆனா இதுல வந்துட்டு நம்ம எங்க பார்த்தாலும் யூனிவர்சலா சில பிரின்சிபல்ஸ் வந்துட்டு சொல்லுவோம். இது யூனிவர்சல், இது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு அவசியமே இல்லை, இது கண்டிப்பா மனுஷங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம ஓட்டோம். இப்போ இதுல ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இன்னும் சோசியல் வெல்ஃபேர் தியரி, தியரி ஆஃப் நேச்சுரல் ரைட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் தியரி ஆஃப் ரைட்ஸ், லீகல் தியரி. அப்போ நம்ம இப்ப சொல்றோம்ல, யூனிவர்சலா எல்லாருக்குமே, மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய சில உரிமைகள் இருக்கு. இப்போ அது வந்துட்டு தர்றது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு டெஃபினட்டான பதில் இல்லை. ஏன்னா அது நேச்சுரலா கிடைக்கப்பட்ட ரைட்ஸ். இந்த ரைட்ஸை வந்துட்டு ஒரு ஸ்டேட் கிரியேட் ஆனதுனாலயோ இல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவான ரெஜிம் இருக்கிறதுனாலயோ நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டா அது சரியாகணும்னு இல்லை. அப்ப இதுல இருக்கிற ஆப்ஷன் எது? அதுக்கு ரொம்ப இந்த நேச்சுரலா வந்துட்டு இவால்வ் ஆன ரைட்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் இட்ஸ் நேச்சர், ரைட்ஸோடைய நேச்சரை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற எதுன்னு பார்க்கும்போது கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. தியரி ஆஃப் நேச்சுரல் ரைட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அப்ப தியரி ஆஃப் நேச்சுரல் ரைட்ஸ் வழியா தான் இந்த தியரி ஆஃப் ரைட்ஸ் எல்லாம் எவால்வ் ஆச்சு. அதோடைய பேசிக்கான யூனிவர்சல் பிரின்சிபல் அப்படின்றதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறதும் அந்த வழியில தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூசோ ஃபேவர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸி, மிக்ஸ்டு டெமோக்ரஸி. அப்போ இப்ப இதுல பாக்குறோம்னா ரூசோ அப்படின்றது வந்து ஒரு 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 ரெவல்யூஷனரியான பர்சன் தான், அதாவது ரெவல்யூஷனரி பிலோசபர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதனால அப்படி சொல்றோம்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷனை பத்தி அவர் பேசின பல விஷயங்கள் அதோடைய ப்ராக்ரெசிவான ஐடியல்ஸை ப்ரொமோட் பண்ற விதத்துல தான் இருந்திருக்கு. இப்போ இவர் எப்பவுமே வந்துட்டு அவரு ஃபார் தி பீப்புள் ஸ்டாண்ட்ஸை வந்துட்டு அவருடைய பிலாசபியில வந்து எம்சைஸ் பண்ண அதிகமா ட்ரை பண்ணாரு. அதாவது மக்கள் எல்லாருக்குமே ஈக்குவலான உரிமைகள் இருக்கணும், ஒரு சமூகத்துல ஈக்குவாலிட்டி அதிகமா இருக்கணும், அங்க வந்துட்டு இன்இக்வாலிட்டிஸ்க்கு வந்துட்டு இடம் அதிகமா கொடுக்க கூடாது அப்படின்ற ரொம்ப ப்ராக்ரெசிவான ஐடியல்ஸை ப்ரொமோட் பண்ணாரு. ஆனா ரூசோக்கு எதிராக பல கிரிட்டிசிசமும் இருக்கு. இதே ப்ராக்ரெசிவான ஐடியல்ஸை ப்ரொமோட் பண்ண பர்சன் தான் வந்துட்டு உமனுடைய ரோல் இன் சொசைட்டியை வந்துட்டு ரொம்ப டீக்ரேட் பண்ணி சொல்லியிருந்தாரு அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் அவருக்கு எதிராக இருக்கு. ஸோ டெமோக்ரஸியை பத்தி அவர் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். அவருடைய ஒரு தியரி ஜெனரல் வில் அப்படின்னு. அப்ப இந்த ஜெனரல் வில் என்னன்னா வந்துட்டு அது, அதாவது ஒரு சொசைட்டில நிறைய சிட்டிசன்ஸ் இருக்கும்போது அந்த சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு வில் இருக்கும், அதுக்கு ஒரு குட்வில் இருக்கும். அந்த குட்வில் தான் வந்து அந்த சொசைட்டில வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபலா இவால்வ் ஆகணும் அப்படின்றது அந்த ஜெனரல் வில், ஆக்சுவல் வில் அப்படின்றதெல்லாம் சொல்றது. ஆக்சுவல் வில் அப்படின்றது ஒரு சம் ஆஃப் சாரி ஜெனரல் வில் அப்படின்றது ஒரு சம் ஆஃப் ஆக்சுவல் வில்னு சொல்லலாம்.
ஸோ இதுல ரூசோ எதை ஃபேவர் பண்ணாங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியா இன்டைரக்டா டைரக்டான்னு பார்க்கும்போது டைரக்ட் டெமோக்ரஸி தான் அவரு வந்துட்டு ஃபேவர் பண்ணாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அப்படின்றது சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவா இருக்கணும். அவங்க வந்துட்டு ஈஸிலி அக்கௌண்டபிளா இருக்கணும். பீப்புளுக்கு அக்கௌண்டபிளா இருக்கிறது தான் ஒரு கவர்மெண்டா இருக்க முடியும். அதாவது இந்த ரூலிங் கிளாஸ் அப்படின்றவங்க வந்துட்டு என்னைக்குமே பீப்புள் சென்ட்ரிக்கான பாலிசிஸ் மட்டும்தான் மேக் பண்ணோம். பீப்புள் சென்ட்ரிக்கா தான் அங்க வந்து சொசைட்டி வந்துட்டு ஃபிளரிஷ் ஆகணும், ப்ராக்ரஸ் ஆகணும், ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு பெஸ்டா ரியலைஸ் பண்ணக்கூடிய டெமோக்ராட்டிக் வே என்னன்னா டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்றது அப்ப இந்தியன் டெமோக்ரஸி மாடல். அதே இன்டைரக்ட் டெமோக்ரஸியும் அதே விஷயத்த சொல்லலாம். மிக்சட் அப்படின்றது டைரக்ட் பிரின்சிபல்ஸும் இருக்கும், இன்டைரக்டும் இருக்கும். இப்போ டைரக்ட் டெமோக்ரஸி எங்க இருக்குன்னு பார்த்தா சுவிட்சர்லாண்ட் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். அங்க இருக்கிற இப்போ ப்ரொவிஷன்ஸ் லைக் ரைட் டு ரீகால், பப்ளிசிட்டி, அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அவங்களோட டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ்ல இருக்கிறது. ஒரு ஏன்னா சிட்டிசன்ஸை வந்துட்டு இல்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸை வந்துட்டு ரொம்பவே அக்கௌண்டபிள் ஆகுது. அப்போ சிட்டிசன் சென்ட்ரிக்கான பாலிசிஸ் தான் அங்க மேக் ஆகுது. ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சமூகத்துல வந்துட்டு சேஞ்சா வந்துட்டு வருது, லாஸா வருது, ரூல்ஸா வருது. அப்போ ஆப்வியஸ்லி ஒரு கன்சென்ட் இருக்கு, அங்க வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எம்சைஸ் பண்றது தான் டைரக்ட் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The Lockean conception of social contract contributed to the classical theory of democracy. Which of the following statement is not democratic according to Locke? The basis of political power was the consent of the people. People were real sovereign. Constitutional but absolute government. Government is protector of individual rights. இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, கிளாசிக்கல் தியரி ஆஃப் டெமோக்ரஸியில ஜான் லாக்கோடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி நம்ம பார்க்கணும். அதாவது ஜான் லாக் வந்து ஒரு டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா இது வந்துட்டு அந்த டெமோக்ரஸில ஒரு பிரின்சிபலா நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் பார்க்கணும். ஆப்ஷன்ஸ்லயே இப்போ பொலிட்டிக்கல் பவர் வந்து கன்சென்டோட தான், பீப்புளோட கன்சென்டோட தான் இருக்கணும்னு சொல்லிடுவாரு. அது ஜான் லாக் வந்துட்டு எம்சைஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சொசைட்டில வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா அது பீப்புளோட கன்சென்ட்னால மட்டும்தான் இருக்கணும். அதுதான் வந்து சோசியல் கான்ட்ராக்ட் தியரியும் சொல்லிட்டு அதுதான் அதனாலதான் வந்து இவர் ரூல் ஆஃப் லா அதாவது கான்ஸ்டிடியூஷனலிசம் வந்து ப்ரொமோட் பண்ணாரு. இன்னொன்னு பார்க்கும்போது பீப்புள் வேர் ரியல் சாவரின். அதாவது ஒரு ஸ்டேட் வந்துட்டு என்னைக்குமே பீப்புளை தான் வந்துட்டு ரியல் சாவரினா கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதும் ஜான் லாக் எம்சைஸ் பண்ண விஷயம். இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷனல் பட் அப்சல்யூட் கவர்மெண்ட். அதாவது கான்ஸ்டிடியூஷன் படி தான் இருக்கும், ஆனா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு கவர்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். அதை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கவர்மெண்டோட ரோல் அப்படின்றது எது வரைக்கும் இருக்கணும்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், ரைட் டு லைஃப் லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இருக்கணும் கவர்மெண்டோடைய ரோல் இன் சொசைட்டி. அதுக்கு மேல வந்துட்டு அவங்க இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அப்ப இதுலயே நமக்கு தெரியும் அப்சல்யூட் கவர்மெண்ட், அதாவது எல்லா விஷயத்திலயும் கவர்மெண்ட் ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றத அவர் எம்சைஸ் பண்ணார். அப்போ இதுல இன்கரெக்டான அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சரும் அதே தான், கான்ஸ்டிடியூஷனல் பட் அப்சல்யூட் கவர்மெண்ட். அதை வந்து ஜான் லாக் எம்சைஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட், டேஷ் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் இன் இந்தியா. ஸோ ரைட்ஸை பத்தி நம்ம பார்க்கும்போது இது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்ஸ்லயும் பேசப்படுற ஒரு விஷயம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி நம்ம டெஃபினட்டா படிச்சே ஆகணும், அதுல வர ஒரு விஷயம். ஆனா இப்ப ரைட்ஸ் வந்து இந்தியன் கான்டெக்ட்ல பார்க்கும்போதும் இதை வந்துட்டு அந்த ரைட்ஸோட தியரியில கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ஆப்ஷன்ஸ் ரைட் டு லைஃப், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ஈக்வாலிட்டி. இதோட ஆன்சர் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். இட் வாஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் when the constitution came into being. அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாக்கின டைம்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது. அப்புறமா ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வழியா அதை மாத்தி ஒரு லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஸோ அது வந்துட்டு மாறிடுச்சு. அது இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆனா மிச்சம் எல்லாமே இருக்கு. ஆர்டிகல்ஸ் 21 வந்து ரைட் டு லைஃப் பேசுது, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்துட்டு ஆர்டிகல் 23, 24ல பேசுது, ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்றது ஆர்டிகல் 14 பேசுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கன்சிடர் பண்றாங்க நம்ம கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட், அசர்ஷன். ஆல் பொலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் பவர். தி பிராக்டிஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இஸ் ஆஃபன் போர்ட்ரேட் as little more than the exercise of power. Reason: students of politics are students of power. They seek to know who has it, exercises it, and how it is used. ஸோ இதுல அசர்ஷன் என்னன்னா ஆல் பொலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் பவர். அதாவது பொலிட்டிக்ஸ் அப்படின்றதே பவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்றதான். ஸோ இது வந்து நம்ம டெஃபினட்டா ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். அப்போ பவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து தான் இந்த அசர்ஷனையும் ரீசனையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்.
The practice of politics is often portrayed as little more than the exercise of power. இது ஒரு விஷயம். அதாவது பொலிட்டிக்ஸை வந்துட்டு ரியல் லைஃப்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது இம்ப்ளிமெண்ட் ஒர்க் பண்ணும்போது, அது வந்துட்டு எக்ஸசைஸ் ஆஃப் பவரை விட கொஞ்சம் மேலதான். அதாவது பவரை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை யூஸ் பண்றது மட்டும் இல்லை, அதுக்கும் மேல ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படின்றது அந்த அசர்ஷன் சொல்லுது. அதே ரீசன் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பவர். அப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது பொலிட்டிக்ஸை பத்தி படிக்கிறவங்க பவர் அப்படின்றத பத்தியும் படிக்கிறாங்க. தே சீக் டு நோ ஹூ ஹாஸ் இட், ஹூ எக்ஸசைஸ் இட், ஹவு இட் இஸ் யூஸ். பவர் அப்படின்றத பொலிட்டிக்ஸ்ல அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பவர் எப்படி வந்து பொலிட்டிக்ஸ்ல யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்றாங்க, அதை எப்படி வந்துட்டு யார் வச்சிருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க படிக்கிறாங்க சொல்லியிருக்கு. இதுல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு A and R are true, R is the correct explanation of A. A and R are true, but R is not the correct explanation of A. A is true, R is false, A is false, R is true. இப்போ இதுல இந்த ரீசன் அசர்ஷன் ரீசனை பொறுத்த வரைக்கும் இனிமே ரீசன் வந்துட்டு அசர்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ இதுல ரீசன் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பவர் அப்படின்றது. அப்போ ரீசன் இஸ் ட்ரூ, அது வந்துட்டு கரெக்ட் தான். அப்போ இப்போ அசர்ஷனை பார்ப்போம். அசர்ஷன் என்ன, ஆல் பொலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் பவர். பொலிட்டிக்ஸ் அப்படின்றது பவரை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் தான். ப்ராக்டிஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இஸ் ஆஃபன் போர்ட்ரேட் as little more than the exercise of power. ஆனா பொலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு பவரை எக்ஸசைஸ் பண்றது மட்டும் இல்ல, அதுல வேற விஷயங்களும் இருக்கு. அது என் பவரை வந்துட்டு நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றது மட்டும் பொலிட்டிக்ஸ் வழியா நான் பண்ற ஒரு விஷயம் இல்லை. பல விஷயங்கள் அதுல வந்துட்டு வேற டைமென்ஷன்ஸ்லயும் பர்ஸ்பெக்டிவ்ஸ்லயும் பார்க்கும்போது அதுல வேற விஷயங்களும் இருக்கு. ஸோ இது ட்ரூ, அப்ப ரெண்டுமே ட்ரூ. ஆனா இப்ப ரீசன் வந்துட்டு அசர்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்துட்டு பவரை பத்தி தான் பேசுது. பவர் யார் கையில இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் பேசுது. ஆப்வியஸா வந்துட்டு A and R are true and R is the correct explanation of A. ஏன்னா பவர் வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணப்படுது பொலிட்டிக்ஸ்ல அப்படின்றது தான் ரெண்டு விஷயமும் பேசுது. அதனால இந்த ரீசன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணப்படுது. 9th one. Which of the following is considered as a question of who gets their way, how often they get their way, and how they get it? அப்போ இது நம்ம லாஸ்ட் கொஸ்டினை பார்த்துருந்தோம்னா ஈஸியா வந்து இதை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம், பவர் எப்படி எக்ஸசைஸ் பண்ணப்படுது அப்படின்றது. அப்ப இதுலயே அதே தான் சொல்றாங்க. அப்போ இதுல ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, லெஜிட்டிமசி, பவர், ஒபீடியன்ஸ், லிபர்ட்டி. who exercise it, who gets their way, how often they get their way, and how they get it அப்படின்றதெல்லாம் எது பேசுது? இப்போ பொலிட்டிக்ஸ்ல இருந்து பார்க்கும்போது எது அந்த விஷயத்த பேசுது? லெஜிட்டிமசியா? கிடையாது. லெஜிட்டிமசி அப்படின்றது வேற. பவர், அப்புறம் ஒபீடியன்ஸ் இருக்கு. ஒபீடியன்ஸ் பார்க்கும்போது ஒழுக்கம் அப்படின்றதுக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. லிபர்ட்டி அப்படின்றத பார்க்கும்போது ஃப்ரீடம். ஆப்வியஸ் ஆன்சர் வந்து பவர் தான். ஆனா பவர் தான் வந்துட்டு யாருக்கு என்ன கிடைக்குது, எப்படி கிடைக்குது, எவ்வளவு கிடைக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு பொலிட்டிக்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுற ஒரு கான்செப்ட். Which ideology supports the strong state control and opposes democratic principles? அப்ப இதோட ஆப்ஷன்ஸ் சோஷியல் டெமோக்ரஸி, அனார்கிசம், லிபரலிசம், ஃபாசிசம். இப்போ ஒரு ஆப்ஷனா பார்ப்போம். இப்போ சோஷியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும்போது அது டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் வழியா இவால்வ் ஆகுது. சோஷியல் டெமோக்ரஸில அதிகமான வெல்ஃபேர் மெஷர்ஸ் தான் இருக்குமே தவிர அங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட் கண்ட்ரோல்லாம் இருக்காது. அப்புறம் அப்போசஸ் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம், அது டெஃபினட்டா இப்போ டெமோக்ரஸி கிடையாது. அனார்கிசம் அப்படின்னு சொல்லுவோம், அனார்கிசத்துல வந்துட்டு எந்த ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமுமே இருக்காது. அங்க டெமோக்ரஸியும் இருக்காது, அத்தாரிட்டேரியனிசமும் இருக்காது. அங்க ஸ்டேட் அப்படின்ற ஒரு ரோலே இருக்காது, ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரோல் இருக்காது. அதுதான் அனார்கிசம். ஸோ ஆப்வியஸா அதுவும் இல்லை. லிபரலிசம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்னைக்குமே டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் அப்போஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கவே முடியாது. ஏன்னா லிபரலிசம்னா ஃப்ரீடம் இருக்கிற டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் முடியும். அதை அப்போஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ ஆப்வியஸா லிபரலிசம் இல்லை. அண்ட் தி ரிமைனிங் ஆப்ஷன் இஸ் ஃபாசிசம், அண்ட் ஃபாசிசம் இஸ் தி ரைட் ஆப்ஷன். ஃபாசிசம் வந்துட்டு இட்டாலியில எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும்போது அங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கு. முசோலினி வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஆர்மி வச்சிருந்தாரு. அந்த ஆர்மி வழியா வந்துட்டு அவர் அவ்வளோ பவரையும் இவ்வளோ கண்ட்ரோலையும் அந்த இட்டாலி அப்படின்ற கண்ட்ரில வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஸோ அங்க டெமோக்ரஸியோட வேல்யூ அப்படின்றது ரொம்ப குறைவா தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட்ரலைஸ்டான அத்தாரிட்டேட்டிவான ஒரு ரெஜிமா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following is associated with கன்சோசியேஷனல் டெமோக்ரஸி? இப்போ இந்த கன்சோசியேஷனல் டெமோக்ரஸினா என்ன? அதாவது கல்ச்சரல் ரைட்ஸை வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்கணும், ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஒரு டெமோக்ரஸி இருக்குன்னா அந்த டெமோக்ரஸில ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரிலீஜியன் பேஸ் பண்ணியும், எத்னிசிட்டியை பேஸ் பண்ணியும், கல்ச்சரை பேஸ் பண்ணியும் இருக்கணும்
அங்க வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்டான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த டைப் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லுது. அப்போ இதோடைய மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி யாருன்னு பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் வந்து ஹேபர்மாஸ், ஆரன் லிப்ஜாஹார், ராபர்ட் டால், ஐரிஸ் யங். இப்போ ஹேபர்மாஸ் வந்துட்டு கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்டா தான் டெமோக்ரஸில சொல்லியிருக்காரு. அதாவது டெலிபரேஷன் வழியா, அதாவது எப்படி சொல்றது, பார்ட்டிசிபேஷன் வழியா வந்து டெமோக்ரஸி டெவலப் ஆகணும் அப்படின்றதுலாம் வந்து ஹேபர்மாஸ் பேசியிருக்காரு. ஒரு ராபர்ட் டால் பவர் வந்து போலியாரிட்டி, அதாவது பவர் அப்படின்றது டீசென்ட்ரலைஸ் ஆகி தான் இருக்கும் ஒரு சொசைட்டில. ஆனா அது வந்து கல்ச்சர் பேஸ்டா, எத்னிசிட்டி பேஸ்டாலாம் இல்லை, அது வந்துட்டு பவர் பேஸ்டா தான் இருக்கும். பவர் அப்படின்றது பல குரூப்ஸ் கிட்ட இருக்கும் ஒரு சொசைட்டில, அவங்க எல்லாம் அதை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ராபர்ட் டால் வந்து அவருடைய பாலியார்கி தியரி வழியா சொன்னது. இப்போ ஐரிஸ் யங்குன்னு பார்க்கும்போது அவங்க வந்து மல்டி கல்ச்சரலிசம் பத்தி தான் பேசியிருக்காங்க. இப்போ மல்டி கல்ச்சரலிசம் வழியா அவங்க சொன்ன விஷயம் வந்து டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் இல்ல, ஒரு சொசைட்டில வந்துட்டு எல்லா கல்ச்சரையும் வந்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ரைட்ஸை வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு செக்யூர் பண்றதுக்கான ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் தான் அவங்க எம்சைஸ் பண்ண விஷயம். ஸோ இதுல ஆப்வியஸ்லி ஆப்ஷன் வந்துட்டு ஆரன் லிப்ஜாஹார்ட். அவங்க தான் வந்துட்டு இந்த கன்சோசியேஷனல் டெமோக்ரஸியை பத்திட்டு மிக பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். Which of the following forms of democracy provides more focus on group participation and voice for minorities? Options are consociational democracy, absolute democracy, guided democracy, oligarchy. So இதுல கன்சோசியேஷனல் என்னன்னா, நம்ம இப்பதான் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், ரெப்ரசன்டேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்ப இந்த குரூப்ஸ் வந்து மைனாரிட்டி பேஸ்டா, சிட்டி, ரிலிஜன், கல்ச்சர் இதெல்லாம் பேஸ்டா இருக்கும். பல விஷயம் பல குரூப்ஸ் வந்துட்டு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாங்க. அப்போ ஆப்வியஸா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷனை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் சொல்லுது. அப்போ ஆன்சர் வந்துட்டு கன்சோசியேஷனல் டெமோக்ரஸி. மிச்சம் ஏன் இல்லைன்னு பார்க்கும்போது அப்சல்யூட் டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு சென்ட்ரலைஸ்டான கண்ட்ரோல் தான். குரூப் பார்ட்டிசிபேஷன் வாய்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ்க்கு வந்துட்டு இல்லை. ஏன்னா வாய்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸும் குரூப் பார்ட்டிசிபேஷன்லாம் வந்துட்டு ஒரு டீசென்ட்ரலைஸ்டான மெத்தட்ல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து சென்ட்ரலைஸ்டான மெத்தடு தான் அப்சல்யூட் டெமோக்ரஸி. அதே கைடட் டெமோக்ரஸின்னு பார்க்கும்போது அங்கேயும் வந்துட்டு ஒரு டீசென்ட்ரலைசேஷனுக்கான ஸ்கோப் வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கு. போலியார்கின்னு சொல்லும்போது அது வந்து பவர் பேஸ்டான ஒரு விஷயத்தை தான் பேசுது. அதாவது பவர் அப்படின்றது வந்துட்டு பல சென்டர்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் ஒரு சொசைட்டி ஸ்டேட்ல அப்படின்றத. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து ஏதான். Who attributed to the decline of political theory to modern? ஸோ இதுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது டேவிட் ஈஸ்டன், ராபர்ட் டால், லாஸ்வெல், ஆல்ஃபிரட் கோபன் இருப்பாரு. ஸோ அதுல வந்துட்டு பொலிட்டிக்கல் தியரி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா இப்ப லாஸ்ட் செஷன்ல நம்ம ஒரு கொஸ்டின் இப்படி வச்சிருக்கோம், பொலிட்டிக்கல் தியரியில நம்ம கான்செப்ட் ஆஃப் பவர், கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி இதெல்லாம் பத்தி படிக்கிறோம். ஆனா பொலிட்டிக்கல் தியரியில பேசிக்கா பொலிட்டிக்கல் தியரிக்கான சில விஷயங்களை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அதுல வந்து இந்த எம்பிரிக்கல் மெத்தட், மாரல் ரிலேட்டிவிசம் இதெல்லாம் வந்து வரும். பொலிட்டிக்கல் பிலாசபி அப்படின்ற கான்செப்ட். அப்போ அதை வந்துட்டு பேஸ் பண்ணி இருக்கிற பொலிட்டிக்கல் பிலாசபர்ஸ் இல்ல பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், அதுக்காக பொலிட்டிக்கல் தியரிக்காக ஒர்க் பண்ண பொலிட்டிக்கல் பிலாசபர்ஸ் சயின்டிஸ்ட், இவங்களுடைய ஒர்க் என்ன, இவங்க எப்படி வந்துட்டு பொலிட்டிக்கல் தியரியை வந்துட்டு இவால்வ் பண்ண வச்சாங்க, எப்படி வந்துட்டு அதோட ரிவைவ்ல கொண்டு வந்தாங்க, எப்படி அந்த டிக்ளைனை வந்துட்டு பத்தி என்ன பேசினாங்க அப்படின்றதுலாம் பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் தான் இது, மாரல் ரிலேட்டிவிசம். அப்போ இந்த மாரல் ரிலேட்டிவிசம் டிக்ளைன் ஆஃப் பொலிட்டிக்கல் தியரி என்ன பேசுறதுன்னா எம்பிரிக்கல், அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொலிட்டிக்கல் தியரி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்த மாதிரி பொலிட்டிக்கல் பிலாசபியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறமா அது மட்டும் பத்தாது, ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கணும் பிலாசபிக்கெல்லாம் பேசினா மட்டும் பத்தாது, ஆக்சுவலாவும் சில விஷயங்கள் இருக்கணும், சயின்டிபிக்கா நம்மளால வந்துட்டு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணப்படணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் தியரியை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லும் போது இந்த எம்பிரிக்கல் டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் தியரி டெவலப் ஆக ஆரம்பிச்சு. அப்போ மோர் அண்ட் மோர் சயின்டிபிக் ஆகும்போது பிலாசபிக்கான ஸ்கோப் ரொம்ப குறைவாகவே தொடங்கிடுச்சு. அதனாலேயே இந்த மாரல் ரிலேட்டிவிசம் அப்படின்னு வந்து, மாரல் ரிலேட்டிவிசம் சொல்றதும் ஒரு டைப் ஆஃப் எம்பிரிக்கல் சயின்டிபிக் அப்சர்வேஷன்ஸை ப்ரொமோட் பண்ற விஷயம் தான். அப்போ இதனாலேயே பொலிட்டிக்கல் தியரியோடைய ஸ்கோப், பொலிட்டிக்கல் தியரியோட ப்ராமினன்ஸ், பொலிட்டிக்கல் தியரியோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு சொசைட்டில வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் வந்து டிக்ளைன் ஆஃப் பொலிட்டிக்கல் தியரி அப்படின்ற ஒரு பீரியட் சொல்லுச்சு. அதை ரிவைவ் பண்ண டேவிட் ஈஸ்டன் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் தான் வந்துட்டு சயின்டிபிக் விஷயங்கள் இருக்கட்டும், அதுக்கு நம்ம பிலாசபி வந்து சைட்லைன் பண்ணிட முடியாது. Philosophy is majorly a part of how a society should be ideal
அப்படின்றது. அப்போ அதையும் நம்ம வந்து வச்சுதான் ஆகணும். அப்போ இதோடைய ஒரு மிக்ஸ் தான் என்னைக்குமே ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணும். இல்லைன்னா டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் நம்ம போனாலும் டேஞ்சரஸ் தான். ஸோ அதோடைய மிக்ஸ் தான் என்னைக்குமே ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் பொலிட்டிக்கல் தியரிக்கு கொடுக்கும் அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணி ரிவைபிள்னு கொண்டு வரும். அப்போ அந்த டிக்ளைன்ற பீரியட்ல வந்துட்டு இதை பத்தி மாரல் ரிலேட்டிவிசம் பத்தி பேசினது ஆல்ஃபிரட் கோபன். அப்போ அவர் தான் வந்துட்டு இதை சொல்லியிருக்காரு. ஸோ ஆன்சர் ஆல்ஃபிரட் கோபன். ஹூ காயின் த டேர்ம் இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி? இது வந்துட்டு டெமோக்ரஸி அப்படின்ற கான்செப்ட் பத்தி நம்ம படிக்கும்போது இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸியை நம்ம வந்து கண்டிப்பா படிப்போம். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி அப்படின்றது சொல்லப்பட்ட பர்சன் யாருன்னா ரூடோல்ஃப் அண்ட் ரூடோல்ஃப், மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ், சிட்னி அண்ட் பீட்ரிஸ் வெப், எலினோர் அண்ட் வின்சென்ட் ஆஸ்ட்ராம். இவங்கல்ல இது சொன்னது சிட்னி அண்ட் பீட்ரிஸ் வெப். இவங்க தான் வந்துட்டு இந்த டேர்மை காயின் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி அப்படின்னு. The theory of iron law of oligarchy is given by options are C.W. Mills, V. Pareto, Wilfred Pareto, G. Mosca, and R. Michaels, Robert Michaels. So, iron law of oligarchy, அது வந்துட்டு டெமோக்ரஸியை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான், எலைட்டிசம் பேஸ் பண்ண ஒரு விஷயம் கூட. அதாவது ஒரு டெமோக்ரஸில வந்துட்டு என்னைக்குமே ஆலிகார்க்ஸ் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. அந்த எலைட் கிளாஸ் அப்படின்றது ஆலிகார்க்ஸ் தான் ஒரு சொசைட்டில இருக்கும். அதாவது ரிச் பீப்புள் அவங்க தான் வந்துட்டு என்னைக்குமே சொசைட்டில ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்டேட்ல வந்து ரூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும் அவங்கள தான் சொல்லுவோம். ஸோ என்னைக்குமே அவங்க தான் வந்துட்டு பவர் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க தான் இந்த தியரி சொல்லுது. ஸோ இது ஒரு மேஜரான ஒர்க். இதோடைய வந்து ஒர்க்கோடைய வந்துட்டு தியரிஷியன் யாருன்னு பார்க்கும்போது அது ராபர்ட் மைக்கேல்ஸ். ராபர்ட் மைக்கேல்ஸ் தான் அயர்ன் லா ஆஃப் ஆலிகார்க்கியை வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ண ஒரு இண்டிவிஜுவல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the basic demand of multiculturalism? Options are common social rights, single common national culture, differentiated citizenship, economic equality. அப்போ இதுல இப்ப மல்டிகல்ச்சரலிசம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அதை எம்ஃபசைஸ் பண்ற விஷயம் வந்துட்டு எல்லா மைனாரிட்டிஸ் இல்ல எல்லா கல்ச்சரல் குரூப்ஸ் ஒரு ஸ்டேட் இருக்கு. இப்போ இந்தியா மாதிரி ஒரு டைவர்ஸான சொசைட்டில பல விதமான கல்ச்சர்ஸ் இருக்கு, பல விதமான ரிலீஜியன் இருக்கு, பல விதமான லிங்குவிஸ்டிக் அதாவது லாங்குவேஜ் பேஸ் பண்ணியிருக்கு, எத்தனிசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு அவங்களுடைய ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கும், அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஒரு சொசைட்டில கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை பொலிட்டிக்கல் பவர் வழியாக கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றத இந்த மல்டிகல்ச்சரலிசம் ப்ராடா பேசுற ஒரு விஷயம். ஸோ இது வந்துட்டு எங்க போகுதுன்னா, இது வந்துட்டு அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை பேஸ் பண்ணி சொல்லலாம், இல்ல அவங்களுடைய ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி சொல்லலாம், அவங்களுடைய நேஷனாலிட்டியை பேஸ் பண்ணி சொல்லலாம். இதுல ஆப்ஷன்ஸ் என்ன? காமன் சோசியல் ரைட்ஸ். அப்ப இதுல பேசிக் டிமாண்ட் ஆஃப் மல்டிகல்ச்சரலிசம் என்னதான் கேட்டிருக்கோம். இப்போ காமன் சோசியல் ரைட்ஸ் ஒரு பேசிக் டிமாண்டான்னு பார்ப்போம். அவங்களுக்கு சோசியல் ரைட்ஸ் ஒரு பேசிக் டிமாண்ட் தான். பட் வாட் டைப் ஆஃப் சோசியல் ரைட்ஸ்ன்னு பார்க்கும்போது அது வந்து மோர் ஆஃப் கல்ச்சரல் ரைட்ஸ் தான். அது வந்து சோசியல் ரைட்ஸ் இல்லை. அதாவது இவங்க சோசியலி டிஸ்கிரிமினேட்டட விட இவங்க கல்ச்சருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு சொசைட்டில இருக்கணும், அவங்க ஐடென்டிட்டிக்கு இருக்கணும், ஐடென்டிட்டி ரைட்ஸுக்கு இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி சிங்கிள் காமன் நேஷனல் கல்ச்சர். இப்போ சிங்கிள் காமன் நேஷனல் கல்ச்சர் சொல்லும்போது ஆப்வியஸா அங்க டைவர்சிட்டிக்கான ஸ்கோப்பே இல்லை, எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆகுது. இப்ப நேஷனலிசமா பேசும்போது நேஷனலிசமோட மிகப்பெரிய விஷயம் தான் அது யூனிஃபை பண்ணுது. அங்க வந்து டைவர்சிட்டிக்கான ஸ்கோப்பே கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது. மல்டிகல்ச்சரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் கல்ச்சர்ஸை வந்து எம்ப்ரேஸ் பண்றது தான். அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்தது டிஃபரன்ஷியேட்டட் சிட்டிசன்ஷிப். அப்ப டிஃபரன்ஷியேட்டட் சிட்டிசன்ஷிப்னா என்னன்னா, சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அது என்னன்னா வந்துட்டு ஒரு இப்போ இந்தியா மாதிரி ஒரு ஸ்டேட்ல நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு கொடுக்கறதுனால அவங்களால அந்த கண்ட்ரிக்குள்ள அவங்களோட ரைட்ஸை வந்துட்டு கேட்க உரிமைகளை வாங்க முடியும், டியூட்டிஸையும் பார்க்கணும். அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு, அதாவது அவங்களுக்கு பொறுப்பும் இருக்கு, அதே டைம்ல அவங்களுக்கு உரிமைகளும் இருக்கு. அவங்களுக்குன்னு சில என்ன அதனால ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ப்ரொவிஷன்ஸ்னு சொல்றேன் என்னன்னா அவங்களுக்கு அதனால சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்போ இந்த சிட்டிசன்ஷிப் வழியா அது வந்து டிஃபரன்ஷியேட்டடா இருக்கும், காமனா ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் சிட்டிசன்ஷிப்பை எம்ப்ரேஸ் பண்ற ஒரு விஷயம். அப்போ ஒரு ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி ஒரு டிஃபரன்ஷியேட்டடான சிட்டிசன்ஷிப் இருக்கலாம் அப்படின்றதான் இது சொல்லுது. அப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மல்டி கல்ச்சரலிசமோட பேசிக் டிமாண்ட் இந்த ஐடென்டிட்டி ரைட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு, கல்ச்சரல் ரைட்ஸை பேஸ் பண்ணிதான். ஸோ ஆன்சரும் ஆப்ஷன் சி தான். அப்ப டின்னு பார்க்கும்போது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அதாவது ஃபைனான்சியலா ஒரு விஷயத்த வந்து மல்டிகல்ச்சரலிசம் ஆங்கிள் பேசுது. அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ட்டு தான் பேசுவாங்க. சோசியல் ரெப்ரசன்டேஷன், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் பேசிக்கிறாங்க.
ஸோ ரைட்ஸை பேஸ் பண்ணி தான் இது இருக்கே தவிர அப்புறம் பவர் அண்ட் ரைட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர ஈக்குவாலிட்டி எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி இது கிடையவே கிடையாது. ஸோ கான்செப்ட்ஸ் ஆஃப் பவர், டெமோக்ரஸி, அப்புறம் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் பத்தின ஒரு பிவைக்யூ டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இது இல்லாம வந்துட்டு யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டுக்கு வந்து ப்ரொஃபஸர் அகாடமில இருந்து அட்மிஷன்ஸ் ஓப்பனா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் இல்ல கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் தெரியணும்னா இந்த கான்டாக்ட் நம்பர்ல நீங்க எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸ் நீங்க கேட்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பிஒய்க்யூஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, இல்ல ஏதாவது டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்ற டவுட்ஸ் ஏதாவது இருக்குனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஸோ ஆப்வியஸா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்த்த விஷயங்கள் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வேற இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.